ஃபெமினைன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்சஸா இருக்கு மேம்? இப்ப நார்மல் சானிட்டரி பேட்ஸ்க்கும் நம்ம ஃபெமினைன் பேட்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன மேம்? கெமிக்கல் இல்லை. டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃப்யூம், பிளாஸ்டிக் இல்லை. இதில் 5 டெக்னாலஜி இருக்குது. இது வந்து பேட் ஸ்மெல் வராது, காற்றோட்டம் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஃபீலிங், அந்த இச்சிங் இரிட்டேஷன் இருக்காது. ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், உற்சாகமாக இருப்பீங்க. பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அலாரம் அடிக்கவே அடிக்காது. ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க, ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க, ரொம்ப பிடிக்கும். பிசிஓடி இருந்தவங்க, நீர்க்கட்டி இருந்தவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருந்தவங்களுக்கு ஃபெமினைன் கொடுத்ததுக்கப்புறம் எங்களோட டெய்லி யூஸ் பேடுன்னு ஒன்று இருக்குது, அது 2மே நாங்கள் கொடுப்போம். அவங்க 3 மாதம் 6 மாதம் யூஸ் பண்ணி பிசிஓடி சரியாயிருக்கு, நீர்க்கட்டி சரியாயிருக்கு. 8 வருஷம் குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு அவங்க பேண்டி லைனர் யூஸ் பண்ணி, பேடும் யூஸ் பண்ணி, இன்றைக்கி வந்து அவங்க கன்சீவாக இருந்து குழந்தை பெற்று நிறைய ரெக்கார்ட்ஸு, டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குமா. இப்போ நம்ம பேடு ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா கெமிக்கல் கிடையாது. இர்ரெகுலரையும் ரெகுலர் பண்ணிடும், ஒயிட் டிசார்ஜையும் நிறுத்திடும், ஓவர் ஃப்ளோவையும் மெயின்டைன் பண்ணி அது கரெக்டாக எவ்வளோ பீரியட்ஸ்க்கு எவ்வளோ ஃப்ளோ வருமோ, ஒரு நார்மலாக இவ்வளோ தான் இருக்கும் ஒவ்வொரு பாடிக்கு, அது கொண்டு வந்து நிறுத்திடும். ஒரு 6 மாதம் நம்ம பேடு யூஸ் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக அவங்க பாடி ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகி எல்லாம் அது நியூட்ரல் ஆகி கரெக்டாக அது என்ன இருக்குமோ அது இருக்கும், நடந்துடும்.